குட் ஈவினிங் டீம் மெம்பர்ஸ். ஸோ இன்றைக்கி ஆடியோவில் எந்த அப்டேஷனும் இருக்க போகிறதில்ல. சாட்டர்டே நோட்டீஸ் போர்டில் ஆடியோ வரும், அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு சொல்லியிருந்தோம். அதை நம்ம சொல்கிற அளவுக்கு எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் இன்னும் கிடைக்கல. இதை பற்றி டீட்டெயிலாக பேசணும், பட் இப்போ பேச முடியாது, பேச தேவையில்லை, பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். பேசக்கூடாதுன்னா நாம் இங்கே பேசுகிறதுக்கு நாம் இங்கே என்ன அனௌன்ஸ்மெண்ட்டாக கொடுக்குறோமோ அதை பேஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் நடக்குது, ரைட்? ஸோ இதை ஃபாலோ பண்ணி நமக்கு அகைன்ஸ்டாக நிறைய விஷயங்கள் நடக்குது. அதனால் நம்ம இன்றைக்கி எதுவும் பேச போகிறதில்ல. நெக்ஸ்ட் ஆடியோ 1 or 2 டேஸில் மறுபடியும் ஆடியோ போடுறேன். மேக்ஸிமம் ஒரு 3 டேஸ்க்குள்ளே மறுபடியும் ஆடியோ வரும். ஸோ இங்கே இந்த பக்கம் எல்லா வேலைகளும் நடந்துகிட்டு தான் இருக்குது, ரைட்? பல்க் சஸ்பெண்ட் முதல்ல பல்க் சஸ்பெண்ட் ஆனவங்களாம் வெரிஃபை பண்ணி அதை ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஐடி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது பண்ணியிருக்காங்க. அன்பிளாக் ரிக்வஸ்ட் கொடுத்தவங்கள பண்ணியிருக்காங்க, ரைட்? இந்த மாதிரி எல்லா அட்மின் டீமில் பண்ண வேண்டிய ஒர்க்கெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ நான் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க அதுக்கான காரணங்களை பொறுமையாக பேசலாம். அகைன் இன்னும் ஒரு 2-3 டேஸ்க்கு அப்புறம் வேறு என்னென்ன பெண்டிங் இருக்குது, என்ன விஷயங்கள் எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். இன்றைக்கி நான் பெருசாக எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுக்க போகிறதில்ல. ஒரு 2-3 டேஸ்க்கு அப்புறம் மறுபடியும் உங்களுக்கு ஆடியோ போகிறேன். அதில் உங்களுக்கு வேறு என்னென்ன பெண்டிங் இருக்குது, என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ அன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பேசலாம். தேங்க்யூ. இன்றைக்கி ஆடியோ போகிறதுக்கான காரணமும் ஆடியோ வராமல் இருக்குது அப்படின்றதுனால பேனிக்காக ஆரம்பிச்சிருவீங்க. அதை விட மெயினாக ஒவ்வொரு குரூப்லேயும் குரூப்புக்கு 4 பேர் இருக்காங்க, ரைட்? ஸோ அதுக்கு புதுசாக ஒரு ஸ்க்ரீன் ப்ளே ரைட் பண்ணி கதை எழுதுறதுக்கு இப்படி இருக்கும், அப்படி இருக்குது, இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாதீங்க, ரைட்? அதெல்லாம் வேஸ்ட்டு. எல்லாத்துக்கும் காரணம் இருக்குது. அந்த கதை என்ன அப்படிங்கிறத நானே அந்த கதையை சொல்கிறேன். நீங்கள் கஷ்டப்பட்டு எதுவும் ரைட் பண்ண வேணால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ காரணமாக தான் இவ்வளோ அமைதியாக இருக்குது. ஓகே, அட்மின் டீம் ஒரு பக்கம் அவங்க வேலைகள்லாம் போயிட்டு தான் இருக்குது. நிறைய பேருக்கு மெயில் ரிப்ளை வந்துட்டுருக்கோம். ஸோ ஐடி ட்ரான்ஸ்ஃபர் ஆனவங்களுக்கு மெயில் வரும். ஸோ எல்லாமே வந்துகிட்டு தான் இருக்கும். அது சம்மந்தப்பட்ட ரிசீவ் ஆகிறவங்களுக்கு தெரியும், ரிசீவ் ஆகாதவங்களுக்கு தெரியாது. ஸோ எல்லாமே டீட்டெயிலாக பேசலாம். ஒரு 3 டேஸ்க்கு அப்புறம் நான் மறுபடியும் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறேன். வெயிட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. குட் மார்னிங் டீம் மெம்பர்ஸ். நேற்று இந்த ஆடியோ போட்டதுலேருந்து நிறைய குரூப்ஸ் எக்கச்சக்கமான குரூப்ஸ் பார்த்துட்டேன், ப்ரைவேட் மெசேஜஸ் பார்த்துட்டேன், மார்னிங் வரைக்குமே நிறைய பார்த்துட்டேன். காமனாக ஒரே கொஸ்டினாக போயிட்டுருக்கு. அது ரிலேட்டடான ஆடியோ மட்டும்தான் இந்த ஆடியோ. ஓகே, ஸோ வேறு எதுவும் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதில்ல. இன்னும் 2-3 டேஸ்க்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே நான் கொடுக்க மாட்டேன். அதுக்கப்புறம் தான் நம்ம இன்ஃபர்மேஷனே இதில் போட போகிறோம், இது ரிலேட்டடாக. ஸோ காமனாக போயிட்டு இருக்க ஒரே பிரச்சனை, ஏன் சார் இப்படி மாற்றி பேசுகிறீங்க? ஏன் சார் இப்படி மாற்றி சொல்கிறீங்க? ஒரு டேட் சொன்னால் அந்த டேட்டுக்கு செய்யுங்க. செய்ய முடியலன்னா எக்ஸ்ட்ரா கூட டேட் சொல்லிவிடுங்க. நாங்கள் நம்புகிறோம், வெயிட் பண்ணுறோம். பட் ஏன் இப்படி மாற்றி டேட் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க? ஏன் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கீங்க? ஒரு டேட் கொடுக்குறீங்கன்னா அந்த டேட்டுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்குங்க. இதுதான் ஏன் டிலே ஆகிக்கிட்டே போகுது. லாஸ்ட் வீக் அவ்வளோ ஒரு நம்பிக்கையாக சொன்னீங்க, கண்டிப்பாக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ திடீர்னு நோட்டீஸ் போர்டில் கூட அனௌன்ஸ்மெண்ட் வரல, வெல்கம் பேஜில் கொடுத்துருக்கீங்க, வெயிட் பண்ணுங்கன்னு. சரி, இன்றைக்காச்சும் சாட்டர்டே வச்சு ஏதாவது வரும்னு பார்த்தோம், அதுவும் வரல. ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க? எங்களுக்கு சுத்தமாக நம்பிக்கையே இல்லை சார், வெக்ஸ் ஆகிடுச்சு. வெயிட் பண்ணி ஒரு ஆர்வமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். எங்கள் மைண்டே ஒரு மாதிரி ஆகிடுச்சு. இவ்வளோதான், இதுதான் எல்லா இடத்துலையும் ஓடிக்கிட்டு, ரைட்? அதை தாண்டி எப்பயும் போல் கொஞ்சம் பேர் இருப்பாங்க இல்லைங்களா எஸ்பியூவில். அது வராது, தேராது, செட் ஆகாது, நடக்காது. அது அவ்வளோதான், தேக்கு உருட்டு கதை ரீலு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க கொஞ்சம் பேர் இருக்காது. இவ்வளோ தான் மொத்தம் எஸ்பிஐ ஓடிட்டு இருக்கு. ஸோ செகண்டாக இருக்கிறவங்களுக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. முதல்ல இருக்கிறவங்க இதுதான் எல்லா குரூப்லேயும் போயிடும். மறுபடியும் எல்லாருக்குள்ளேயும் ஒரே கேள்வி. அதுக்கான பதிலாக நம்ம இங்கே சொல்லிட்டோம்னா அவங்க அந்த குரூப்பில் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, பண்ணக்கூடாதுன்றதுக்கான பதில் தான் இது. வளைச்சி முதல்ல இங்கே எஸ்பிஓ நம்ம பேங்கில் ஆர்பிஐயில் ஒரு இஷ்யூஸ் வந்தது. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம ஃபாலோ ஓகே, நாங்கள் ப்ரைவேட் லிமிட்டடாக மாறுறோம் அப்படிங்கிறது. ப்ளஸ் பிளானில் சேஞ்சஸ் கொண்டு வந்து அதுக்கான அப்ரூவல் எங்ககிட்ட கொண்டு வந்து காட்டிட்டு அதெல்லாம் நாங்கள் ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கன்றத முதல்ல இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க. நம்ம ஓகே, நோ ப்ராப்ளம், நம்ம அப்ரூவலாக வாங்கியாச்சு. நம்ம ஜிஎஸ்டியாக இருக்கட்டும், ஆர்ஓசியாக இருக்கட்டும், ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரைவேட் லிமிடெட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணலான்னு போது ஸோ அவங்ககிட்டையும் ஒரு அப்ரூவல் வாங்கணும். சரி, அவங்ககிட்ட கேட்கலான்னு போகும்போது
இது நம்ம டீட்டெயிலாக தான் பேச முடியும். இந்த பிரச்சனை முடியறதுக்கு முன்னாடி டீட்டெயிலாக பேசக்கூடாது. நான் சிம்பிளாக சொல்கிறேன், அவங்ககிட்ட போயிட்டு அப்புறம் அதுக்காக வெயிட் பண்ணி கேட்டுருக்கோம். ஸோ அவங்க அதுக்காக நிறைய செக்கிங் ப்ராசஸ் நிறைய எக்கச்சக்கமாக நிறைய போயிடும். என்ன அவ்வளோ டாக்குமெண்ட்ஸ், அவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸு, அவ்வளோ அதிகாரிகள்கிட்ட அப்ரூவல், நிறைய வேலைகள் நடந்து ஒரு கட்டத்துக்கு மேலே லாஸ்ட் வீக் முன்னாடி நான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கும் போல் எவ்ரி திங் கிளியர்னு பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சு அதிகபட்சமான ஹையர் அஃபிஷியல்ஸ் யார் இருப்பாங்களோ ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அந்த மாதிரியான ஆஃபீஸர்ஸே ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஓகே, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம், வெயிட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் வீக்கில் உங்களுக்கு கிடைச்சிடும், நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லி நம்ம ஓகேன்னு வெயிட் பண்ணி உங்ககிட்ட அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து முடியும் போது நான் உங்ககிட்ட இங்கே அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்த அடுத்த 2 டேஸில் புதுசாக ஒரு பிரச்சனை வந்து நிற்குது அப்படின்னும் போது அந்த ஆஃபீஸர்ஸாலையும் எதுவும் பண்ண முடியல, எங்களாலையும் எதுவும் பண்ண முடியல. அந்த பிரச்சனைக்காக என்ன சொல்யூஷனோ அந்த சொல்யூஷனை தான் நாங்கள் தேடுறோம். எங்களுக்கு பிரச்சனையே இந்த நோட்டீஸ் போர்டில் நாங்கள் சொல்லி அடுத்த 2வது நாள் அந்த பிரச்சனை வந்து நிற்குதுன்னா அது என்ன, எப்படி பாசிபிலிட்டி இருக்குது? அது அவங்களுக்கும் தெரியல, எங்களுக்கும் தெரியல. இது என்ன, இதெல்லாம் ஒரு ரீசனா? இது ஒரு ரீசன் அவங்க கேள்வி கேட்குறாங்களா? ஏன்னா கேள்வி கேட்குற இடம் ரொம்ப பெரிய இடம். ஆர்பிஐன்னும் போது ஆர்பிஐக்கு மொத்த நாடுமே கண்ட்ரோல் தானே, ரைட்? ஃபினான்ஷியல் ரிலேட்டடான எல்லாருமே கண்ட்ரோல் தான். பதில் சொல்ல வேண்டியது தான், பதில் சொல்ல வேண்டிய கடமை தான். அது எப்படி வித்தின் 2 டேஸில் எப்படி பாசிபிள் ஆகுது? இது எதிர்ச்செயலாக நடக்குதா இல்லை பிளான்டா? எதையுமே நம்மளால யோசிச்சு செயல் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன். இப்போ உடனடியாக இம்மீடியட்டாக மறுபடியும் அவ்வளோ நாள்லாம் டைம் எடுத்துக்காது. இம்மீடியட்டாக இதுக்கு என்ன சொல்யூஷனோ அந்த சொல்யூஷனையும் பண்ணி முடிச்சிருக்கோம். வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு கிளியரான ஒரு ஆன்சர் கொடுக்க முடியாது, ரைட்? நம்ம கிளியராக பேசலாம், இங்கே எங்களுக்கும் ஆசை கிடையாது, ரைட்? டேட் மாற்றி கொடுத்துக்கிட்டே போகணும்னு. இங்கே முடிவுகள் எஸ்பிஐ எடுக்கிறதும் கிடையாது. எஸ்பிஐ எடுக்கிற முடிவுகளாக லாஸ்ட் பிரேக்கோட முடிஞ்சுது. அதனால தான் அது 45 டேஸ்ன்றது 150 டேஸ்க்குள்ளே கிளியராக நாங்கள் அதுவும் கிளியராக ஒரு டேட் கொடுத்தோம். அந்த டேட்டில் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டே இருந்துட்டோம். பட் அதை 7 மாதத்தை தாண்டி போய்கிட்டு இருக்குன்னா அது முழுக்க கவர்மெண்ட் சைடில் எல்லாத்துக்கும் லேட் ஆகுது. நிறைய ப்ரொசீஜர் இருக்குது, ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது, எல்லாமே முடிச்சு தான் நம்ம கைக்கு போகும்போது மறுபடியும் ஒரு பிரச்சனை போது மறுபடியும் இது ஏதோ நடக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. மொத்த எஸ்பிஐக்கும் தான் இது ரீசன் ஆகும், சரிங்களா? ரைட். நாங்கள் இப்போதைக்கு எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டையும் ப்ராப்பராக கொடுக்கக்கூடாதுன்னு தான் முடிவு பண்ணியிருக்கோம். வெயிட் பண்ணுங்கள். போட்டு நீங்களே உங்களுக்குள்ள எல்லா குரூப்லேயும் மெசேஜஸ்லேயும் மாற்றி ஏன் கேள்வி கேட்டுட்ருக்காங்க. எல்லா கேள்விக்கும் பதில் இருக்குது, ஓகே? எல்லா கேள்விகளுக்குமே பதில் இருக்குது. ஸோ நம்ம பொறுமையாக சொல்கிறோம், வெயிட் பண்ணுங்கள். ஸோ இங்கே எந்த ஒரு பதிலையும் நாங்களாக சொல்கிறது கிடையாது. ஒரு டேட் கொடுக்குறோம், ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குறோம்னா அதை நாங்கள் கொடுக்கறது கிடையாது. ஒரு ஆஃபீஸர் கொடுக்குறாரு, அந்த ஆஃபீஸர் கொடுக்கறத வச்சு தான் நம்ம இங்கே ஒரு அனௌன்ஸ் பண்ணுவோம். அவர் 2 நாள்னு சொல்லுவார், நாங்கள் 4 நாள் 5 நாள்னு எக்ஸ்ட்ரா டைம் தான் சொல்லுவோம். அதுவுமே நடக்க மாட்டேங்குதுன்னும் போது ஆஃபீஸர் சொல்லும்போது ஓகே வெயிட் பண்ணுங்கள், வேறு வழி இல்லை, லேட் ஆகுது, என்ன பண்ண சொல்கிறீங்க? அவங்களுடைய ஸ்பீச் வேறு மாதிரி இருக்கும். அவங்க ஸ்பீச்சும் வேற மாதிரி தான் இருக்கு, உங்க ஸ்பீச்சும் வேற மாதிரி தான் இருக்கு. நாங்கள் மட்டும்தான் ஓகே வெயிட் பண்ணுங்க சுச்சுவேஷன். அது ஒரு ரிக்வஸ்டாகவும் சிரிச்சுக்கிட்டேவும் சொல்ல வேண்டிய இடத்துல நாங்கள் இருக்கிறதுனால நாங்கள் அப்படி சொல்ல வேண்டியதாக இருக்கு. ஆனால் 2 இடத்துலேருந்துமே வர கேள்விகளோ பதிலோ எப்படி இருக்கு அப்படின்னா அது வேற மாதிரி தான் இருக்கு. அது இன்னும் எஸ்பிஓக்கு மட்டும் இங்கே இருக்கிற எங்களுக்கு மட்டும்தான் தலையெழுத்தா என்ன? ஏன் உங்களுக்கெல்லாம் அது இம்பார்ட்டன்ட் இல்லை? நீங்களும் அதை அனுபவிக்க மாட்டீங்களா? வெயிட் பண்ண மாட்டீங்களா என்ன? இங்கே எஸ்பிஓ நாங்கள் மட்டும்தான் வாரிக்கிட்டு போகிறோமா என்ன? எஸ்பிஓ அப்படி கிடையாது, ஓகே? நான் அப்படிலாம் பேசுகிறேன்னு யோசிக்காதீங்க. எங்களுக்கு நிறைய டைம் தோணி இருக்கு, இங்கே இருக்கிற எல்லாரும் தான் சைன் பண்ண போகிறாங்க, ஆனால் கேள்வி நம்மளை தான் கேட்குறாங்க, ரைட்? இது எஸ்பிஓக்கு அந்த பிரச்சனைன்னும் போது எல்லாரும் சேர்ந்து தான் அது சரி. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனி லைவாக ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னா அந்த கம்பெனியில் ஏதோ ஒரு பிரச்சனைனா அந்த கம்பெனியில் இருக்கிற எல்லாருக்குமா தான் அந்த பிரச்சனையை பார்ப்பாங்க. அது எவ்வளோ நாள் ஆனாலும் எவ்வளோ பெரிய பிரச்சனையானாலும் அது எல்லாருக்குமான பிரச்சனையாக மட்டும் தான் பார்ப்பாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்காங்க ஒரு 10 to 20% பீப்புள் நினைக்கிறேன். அது மேபி அதோட அதிகமாக கூட இருக்கலாம். அது நம்ம பிரச்சனை, நம்ம வெயிட் பண்ணணும், நம்ம தான் வெயிட் பண்ணி ஓகே அந்த பிரச்சனை முடிச்சுக்கிட்டு வரட்டும் அப்படின்னு. ஆனால் கொஞ்சம் பேர் அதுக்கு அவங்களால அந்த ஆதங்கத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல, எங்கேயாச்சும் போய் கொட்டிடுறாங்க குரூப்பில் மெசேஜ். அவங்கள தப்பு சொல்ல ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க? அதுக்கு அந்த மாதிரி போய் கொட்டுறதுனால மற்றவங்களுக்கு அது டிஸ்டர்பன்ஸ் ஆகும். உங்களுடைய ஆதங்கம் இருக்க தான் செய்யும். இது
உங்களுக்கான பிரச்சனை தான், எங்களுக்கு மட்டும் கிடையாது. இது என்னவோ இது எங்களுக்கான பிரச்சனை. உங்களுக்கு ஏன் அதெல்லாம் இதுக்கு எங்களுக்கு சம்மந்தமே இல்லையா? நீங்க ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம், நீங்க அப்ரூவலுக்கு போகாதவே இருந்திருக்கலாம். எங்க ஆர்பிஐ இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு இதெல்லாம் அப்ரூவல் வாங்கிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றது ரைட். அது நாங்க என்ன நினைச்சோம்னா அப்ரூவல் போய் பிளான் காமிச்சோடனே ஓகே நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லிடுவாங்கன்னு நினைச்சோம். அது இந்த அளவுக்கு போகல, எதிர்பார்க்கல இல்லை ரைட். நம்ம முதல்ல நினைக்கும் போது ரைட், இந்த பிரச்சனை உங்களுக்கும் தான். நீங்களும் அதே கவர்மெண்ட் ஆபீசர் சொல்றது அப்படியே தான் கேட்கணுமே தவிர, இங்க இடையில நாங்க மட்டும் என்னவோ தனியா இருக்கிற மாதிரி எங்களை மட்டும் கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருக்க கூடாது இல்லை ரைட். அதை புரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படுங்க. பிரச்சனைக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்ற மாதிரி நீங்க எங்களை கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த பிரச்சனைக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இருக்கு. நாம பிரச்சனையை முடிச்சுட்டு ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கும் போது நீங்களும் தானே ஏர்ன் பண்ண போறீங்க, நாங்க மட்டுமா சம்பாதிக்க போறோம், நீங்களும் தானே ஏர்ன் பண்ண போறோம். அப்ப பிரச்சனை போது அதுக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இருக்கு. அப்ப உங்களை நீங்களே தான் கேள்வி கேட்டீங்கன்னா, அதனாலதான் இங்க டிரான்ஸ்பரண்டா ஷேர் பண்றதுக்கான ரீசனே, இங்க நடக்கிற எல்லாமே எங்களுக்கு மட்டும் தெரிஞ்சா போதும், உங்களுக்கும் தெரியணுன்றதுக்காக தான் ஷேர் பண்றோமே தவிர இங்க ஒண்ணு நாங்க நல்லவங்க எல்லாம் காமிச்சுக்கிறதுக்காக மட்டும் கிடையாது. நீங்களும் இங்க அப்டேட்டடா இருக்கணும். இது நம்ம எல்லாரும் சேர்ந்து தான், எப்பயுமே தானே சொன்னோம், எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்றோம், சேர்ந்து அந்த அமௌண்ட் எடுத்துக்கிற போது பிரச்சனையும் சேர்ந்து சமாளிக்கணும், பிரச்சனையும் சேர்ந்து என்ன பண்ணணும், சரி பண்ணணும் ரைட். ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு குரூப்ல 100 பேர் இருக்காங்கன்னா அந்த 100 பேர்ல ஒருத்தர் 2 பேர் எதையாவது ஒரு பிரச்சனை, அந்த பேசுற விதங்கள் ஒரு மாதிரி டிமோட்டிவா போகுது, மக்கள் ஒரு மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஆகுறாங்க. ஸோ அதெல்லாம் வேண்டாம், அவாய்ட் பண்ணுங்க. நீங்களே கேள்வி கேட்டு நீங்களே ஒரு பதில் சொல்லி ஆளாளுக்கு அது ஒரு பெரிய ஆர்குமெண்டா போதும் ஒரு சில குரூப் எல்லாம். அதெல்லாம் எதுவும் வேணாம். இந்த 10 நிமிஷம் ஆடியோ கேட்டு அமைதியா வெயிட் பண்ணுங்க என்னுடைய அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் கேட்க. அவ்வளவுதான்.